சென்னை தேனாம்பேட்டையில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கியின் மாநில கருத்தரங்கில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரை நிகழ்த்தி வருகிறார். அதை நேரலையில் பார்க்கலாம். 3526 கோடி 78 லட்சம் ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை ஒப்பளிக்கப்பட்டு வேளாண் பெருமக்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல 2017-18 ஆண்டில் 1008 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை இதுவரை ஒப்பளிக்கப்பட்டுள்ளது. 2018-19 ஆண்டில் இதுவரை 16,39,000 விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளனர். கடந்த ஆண்டை விட 2,41,000 விவசாயிகள் கூடுதலாக இந்த ஆண்டு காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் பெரிய மற்றும் மிகப்பெரிய உணவு பூங்காக்களை அமைக்க தமிழ்நாடு உணவு பதப்படுத்தும் கொள்கை ஒன்றினை மாண்புமிகு அம்மாவின் அரசு அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கிராம அளவில் குறிப்பிட்ட விளைபொருளுக்கான உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை அமைத்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பழங்கள், காய்கறிகள் மற்றும் பிற பொருட்கள் தன்மை மாறாமல் விநியோகம் செய்வதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி அறுவடைக்கு பிந்தைய சேதத்தை தவிர்க்கவும் நுகர்வோருக்கு ஆண்டு முழுவதும் தரமான பொருட்கள் நல்ல விலைக்கு கிடைப்பதை உறுதி செய்யும் விநியோக தொடர் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திட்டத்தின் கீழ் 495 சேகரிப்பு மையங்களும் 31 பிரதான பதனிடும் அலகுகளும் 34 பிரதான சந்தைகளும் 1720 கிராமங்களில் 10 மாவட்டங்களில் 398 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் நபார்டு வங்கி நிதியுதவியுடன் அமைக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் பெரிய மற்றும் மிகப்பெரிய உணவு பூங்காக்கள் 10 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் விவசாய உற்பத்தி அதிகரிப்பதுடன் விவசாயிகள் வருமானம் இருமடங்காக அதிகரிப்பதற்கு வழிவகை செய்யப்படுகிறது. விவசாயிகள் வளமான வாழ்வு வாழ உற்பத்தி திறன், சரியான விலை மற்றும் வேளாண் பொருட்களின் பசுமை மாறாமல் பாதுகாத்தல் ஆகியவை முக்கியமாகும். வேளாண்மை உற்பத்தி மட்டும் அதிகரித்தல் போதாது, சரியான நேரத்தில் அதை சந்தைப்படுத்தி வேளாண் பெருமக்களின் உழைப்பிற்கு ஏற்ற சரியான விலையை பெற்றுத்தந்தால் தான் அவர்களுடைய வாழ்வு வளம் பெறும். இதற்காக வேளாண் உற்பத்தியாளர் சங்கங்களை ஊக்குவித்து வேளாண் பெருமக்களுக்கு நல்ல விலை கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நபார்டு வங்கி மாநில வங்கி கடன் கருத்தரங்கில் 2019-2020 ஆண்டில் தமிழ்நாடு மக்களுக்கு 2,21,900 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்குவதற்கான திட்ட கையேட்டினை இன்று வெளியிடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தொகையில் 1,46,000 கோடி ரூபாய் வேளாண் பெருமக்களுக்காகவும் வேளாண் சார்ந்த தொழிலுக்காகவும் ஒதுக்கியிருப்பதை அறிவதில் ஒரு விவசாயி என்ற முறையில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நபார்டு வங்கியின் நிதியுதவியுடன் தமிழ்நாட்டில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய கூட்டு பொறுப்பு குழு, பால் பண்ணை குழுக்கள் முதல் பட்டு துணி நெசவாளி குழுக்கள் வரை மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது.